உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லைங்கய்யா, ஏதோ ஒரு லெட்டரை மட்டும் கொடுக்க மறந்துட்டாராம். அதான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருங்கய்யா. ஐயா, யாரோ ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வந்திருக்கீங்கய்யா. என்ன சொன்ன? யாரோ ஒரு பொண்ணுகிட்ட இருந்து. அப்பா, நல்லா இருக்கீங்களா? நடுவுல கொஞ்ச நாள் லெட்டர் எழுதாம இருந்ததுக்கு சாரிப்பா. வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதனால தான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நான் அமைதியா இருந்தேன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சின்ன பொண்ணுதான். ரத்னம், ஒரு நிமிஷம் இருக்கா? நான் சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன். உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு வெளியே தேடாதீங்க. எல்லா நேரமும் வில்லங்கும் வெளியே இருந்து வரதில்ல. நம்ம கூடயே இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால பார்த்து கவனமா இருங்க. ரத்னம், யார் லெட்டர் போட்டிருக்கிறது? இவ்ளோ ஆர்வமா படிச்சிட்டு இருக்க? அக்கா, எனக்கு ஒரு பொண்ணு லெட்டர் எழுதுவான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதைத்தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன எழுதியிருக்கா? இவ்ளோ சீரியஸா படிச்சிட்டு இருக்க? ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணு லெட்டர்ல என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் ரொம்ப கேர் எடுத்துப்பா. இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லையா, என் கூட இருக்கிறவங்க தான் காரணம்னு எழுதியிருக்கா. அக்கா, அந்த பொண்ணு என்னெல்லாம் எழுதியிருக்கா பாரு. எதிரி கண்ணு முன்னாடியே இருப்பான், ஆனா துரோகி நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையில நாம விழறத பார்த்து அவங்க ரசிப்பாங்கன்னு எழுதியிருக்காக்கா. அவங்க எனக்கு எதிரியா துரோகியான்னு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காக்கா. அது மட்டும் இல்லக்கா, அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களா கூட இருக்கலான்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு எழுதியிருக்காக்காவ. என்னம்மா இது, நம்மளை பத்தி அப்படி எழுதி வச்சிருக்காங்க? ஐயா, அவங்க கரெக்டா தாங்க எழுதியிருக்காங்க. இவன் வேற. ஐயா, அவங்க சொன்ன மாதிரி ரத்த சம்பந்தமா கூட இருக்கலாங்க ஐயா. டேய் 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 டேய், வாய் மூடு. ரத்னம், இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். உன் எதிரியே இவன் தான். இவனை ஒழிச்சு கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா, அவங்க எதிரிய பத்தி சொல்லல, துரோகிங்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. டேய், ரெண்டுமே ஒண்ணுதான்டா. உனக்கு இங்க என்ன வேலை? அதான் ரத்தனம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கால. முதல்ல கிளம்பு. நான் இந்த லெட்டர் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். கொடுத்தாச்சுல, போ போ போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.